ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் பெப்பி கிச்சன். கமகமான உருண்டை குழம்பு எப்படி பண்ணலான்னு காமிக்கிறேன் வாங்க. இதுக்கு நான் கடலைப்பருப்பை 1 மணி நேரம் நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். இந்த கடலைப்பருப்பு ஊறின கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிங்க. கடைசியாக கொஞ்சம் கடலைப்பருப்போட 4 வரமிளகாய் பிச்சு போட்டு 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இந்த அரைச்சதோட நல்ல ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது. அதுக்கப்புறம் நான் மல்லித்தலை ஆட் பண்ண அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். மல்லித்தலை ஆட் பண்ணிங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுங்க. பெருங்காயம் போட்டு கொஞ்சமாக சால்ட்டு, அரை உப்பு போட்டுங்க. குழம்புல உப்பு போட போகிறோம், அது உருண்டையில் ஏறும் அப்படியே. அதனால் இது நல்லா உருண்டை பிடிச்சி நல்லா இட்லி பானையில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ உருண்டையோ மீதி இதில் வடை கூட நீங்கள் வடைனா கொஞ்சம் குறைன்னு நினைப்போம். இது கொஞ்சம் நைஸாக தான் இருக்கும். இதில் வடை கூட நீங்கள் உப்பு போட்டு கலந்து அப்புறமா சுட்டு சாப்பிட்லாம். மசாலா வடை மாதிரியே தான் இது அரைக்கிறது. நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துங்க. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் குழம்புக்கு ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 15 பல் பூண்டை நல்லா நசிச்சு எடுத்துங்க. இடிக்கல்லில் போட்டு நல்லா நசிச்சு எடுத்துங்க. அப்போ தான் அந்த குழம்பு வாசமாக இருக்கும். கூட கருவேப்பிலையை பிச்சு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் அரை மூடி தேங்காவோட 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இது கூட இந்த தேங்காவை போட்டு கலந்துக்கிட்டு மஞ்சத்தூள் 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சமமாக போடணும். ரெண்டுமே போட்டு கட்டி உப்பு போட்டு நல்லா இதை கலந்துக்குங்க. கரண்டி வச்சு கலந்துக்கிட்டாலும் சரி, இல்லை கையில் கரைச்சிக்கிட்டாலும் சரி, நல்லா கரைச்சி எடுத்துங்க. ஒரு வானலில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. நல்லெண்ணெய் நல்லா நிறையாவே ஊற்றிங்க. நல்லெண்ணெய் போட்டு நல்லெண்ணெய் காஞ்சோடனே கடுகு போடுங்க. கடுகு போட்டோடனே வெந்தயம் கொஞ்சம் போடுங்க. இது 2 பொரிஞ்ச உடனேயே கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுங்க. அதுக்கப்புறம் இடித்து வச்ச சின்ன வெங்காயம், அந்த பூண்டு, கருவேப்பிலையெல்லாம் போட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் போடுங்க. நல்லா கலர் கொடுக்கும். அது நல்லா வதங்கின உடனேயே 2 பழத்தக்காளியாக போட்டு இது கூட நல்லா வதக்குங்க. எப்போதுமே தக்காளிலாம் கலந்து எந்த குழம்பு பண்ணாலும் இப்படி மூடி வச்சுருங்க. அந்த தக்காளி வெந்தால் தான் குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு 5 நிமிஷம் மூடினதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நல்லா தக்காளி குழவாக வெந்துருச்சு. இப்போ இந்த தேங்காயோட கரைச்சி வச்ச கலவையை இது கூட ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்தா குழம்பு நல்லா அந்த சுண்டி வர ஸ்டேஜில் அந்த உருண்டை வேக வச்சோம்ல நம்ம பிடிச்சி அதை இதில் போட்டுருங்க. இதில் போட்டு திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் முடியுங்க. மீன் குழம்பு இதே மெத்தடில் தான் செய்வேன். ஃபுல் வீடியோ போட்டிருப்பேன். அதே மாதிரியே செஞ்சுருக்கேன். கமகமன்னு உருண்டை குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.